இல்லை தம்பி சீமான் அவர்கள் எங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களோட இருந்தால் நாங்கள் எங்கள் சின்னத்தை அவருக்கு தயாராக இருக்கோம். ஒரு பயம் இந்த பிஜேபியில இருந்து விலகி போன ஒருத்தன் யாருன்னு கர்நாடகா முழுக்க கேட்குறேன், யாருன்னு தெரியல. அவனை யாருன்னு தெரியல. அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 தொகுதியில் நின்றுருக்கான். எரிகாற்று உருளையில் சிலிண்டர்ல 71 ஓட்டு வாங்கியிருக்கான். கடிதத்தால் கட்சி, லெட்டர் பேட் கட்சி. அவன் என்ன தெரியுமில்ல, நாங்க பேசும்போது எங்க கூட கூட்டணிக்கு வாங்கங்கிறான். ரொனால்டோ வாங்க பந்து ஆடும் கூப்பிடும்போது போகாத என்னைய தெருவில் கோல் குண்டி அடிக்கிறப்ப வாங்க 2 பேரும் விளையாடுவோங்க. கோபப்பட்டு அடிக்க முடியாது. இவனெல்லாம் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறதுக்காக நம்ம ஆத்தாப்பு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்தாங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும் பாருங்க. போடா டே போடா 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 அப்படின்னு அந்த மாதிரி அவன் எங்களை கூட்டணி கூப்பிடுறாங்க. ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. ஒண்ணு யாரு விட்டுட்டு போனாலும் போலைனாலும் நான் விட்டுட்டு போறதா இல்லை. அவங்க நீங்க என்ன பாருங்களேன், என்னையே நாம் தமிழர் கட்சி புகழணும் இகழணும். எந்த வாடகை வாயா இருந்தாலும் என்னை பேசணும். அது ஏன்டா நம்மளே பேசுறானா? அப்பதானே 4 பேர் பார்க்குறவன் யாருன்னு நினைக்கிறேன். ஏன்னு தான் என் படத்தை போட்டவன் அண்ணன் படத்தை எதுக்கு போட்டிருக்கான்? அவன் என்னை திட்டான். அதை பார்த்துட்டு எப்படி திட்டான் பார்த்தீங்களா? இது ஒரு கூட்டம். அவன் அப்படிதான் பேசுவான். இப்போதைக்கு நம்ம தான் மைய புள்ளி. நம்ம இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. சின்னத்தை எடுத்துட்டு போயிட்டான் வீடு. சீமான் கட்சி ஆரம்பிக்கும்போது எனக்கு விவசாய சின்னம் கொடுப்பான்னு நினச்சி ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறியா? இல்லை, அவன் ஒரு சின்னத்தை கொடுத்தான். இது எங்க ஊர் விவசாய. நான் அதை கொஞ்சம் வரைஞ்சு மனுஷனாக்குனேன். என் தம்பி பாக்கியத்தை கேள்வி உண்மையிலேயே அதையும் தெரியும். என்ன எப்படி பயப்படாம பாருங்க. 3வது வெட்டியில வைப்பான் என் சின்னத்தை. அதுக்கும் தெரியாம மங்களா வைப்பான். எப்படி ஓட்டு கேட்டேன்னு தெரியுமா? அம்மா நீ ஓட்டு பெட்டியை பாரு, அதுல எந்த சின்னம் தெரியலையோ அது தொற்றுமா, அதாம்மா விவசாயி. அப்படிதான் கேட்டு 32 லட்சம் பேர் போட்டிருக்கான். ஏன் இந்த பையன் ரொம்ப நாளா கத்துறான். சீவன் தொண்டை தண்ணி கத்துறான். போட்டு தொலைப்பான். ஒரு ஓட்டைன்னு போட்டதுதான் இந்த விவசாயி. அவன் எடுத்துட்டு அவன் என்னையை பார்த்து பாயந்து இந்த சின்ன 1.5 ஆண்டுகளா உட்காந்து பேசுறாங்க. சீமானுக்கு ஓட்டா சின்னத்துக்கு ஓட்டா? சின்னத்துக்கெல்லாம் ஓட்டு இல்லை. அவர் யாரை நிறுத்தி எதை சொன்னாலும் போடுவான் மக்கள். ஆனாலும் ஒரு பயம் இந்த பிஜேபியில இருந்து விலகி போன ஒருத்தன் யாருன்னு கர்நாடகா முழுக்க கேட்குறேன், யாருன்னு தெரியல. அவனை யாருன்னு தெரியல. அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 தொகுதியில் நின்றுருக்கான். எரிகாற்று உருளையில் சிலிண்டர்ல 71 ஓட்டு வாங்கியிருக்கான். தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதி இருக்குது. ஒரு சின்னத்தை வைத்து சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் 1 விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தால் அந்த சின்னத்தை அவர்களுக்கு கொடுப்பதில் முன்னுரிமை அளிக்கணும்ட்டு. நான் 7 விழுக்காடு வச்சிருக்கேன். 6 தேர்தலாக போட்டிட்டு இருக்கேன். உள்ளாட்சி, இடைத்தேர்தல், நாடாளுமன்றம், சட்டமன்றம், இப்படி 6 தேர்தல்கள்ல நான் போட்டிட்டு இருக்கேன். ஏன்னா உள்ளாட்சி 2 முறை நடந்திருக்கு. லோக்கல் பாடி 6 முறை என்னை விட்டுட்டு எவனுக்கு ஒருத்தன் டக்குன்னு கொடுக்குறான். நாம் தமிழர் கட்சியை நாங்க பதிவு செஞ்சு தேர்தல் அறிவிச்சுட்ட பிறகு 2016 தேர்தல் அறிவிச்சுட்ட பிறகு 10 நாள் கழிச்சு எனக்கு சின்ன ஒதுக்கிச்சு. டைம்ல விருத்தி 10 நாள் கழிச்சு சின்னமே இல்லாம வாக்கெட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி இவனுக்கு எதுக்கு நீ விவசாயத்தை கொடுத்த? நீ வட இந்தியாவில் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பீகார், குஜராத் நான் கண்டுக்கிற மாட்டேன். 4 கிலோமீட்டர் தூரத்தில் கர்நாடகாவில் ஒருத்தனுக்கு கொடுக்குறேன். கடிதத்தால் கட்சி, லெட்டர் பேட் கட்சி. அவன் என்ன தெரியுமில்ல, நாங்க பேசும்போது எங்க கூட கூட்டணிக்கு வாங்கங்கிறான். ரொனால்டோ வாங்க பந்து ஆடும் கூப்பிடும்போது போகாத என்னைய தெருவில் கோல் குண்டி அடிக்கிறப்ப வாங்க 2 பேரும் விளையாடுவோங்க. கோபப்பட்டு அடிக்க முடியாது.
இவனெல்லாம் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்காக நம்ம ஆத்தாப்பு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்தாங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும் பாருங்க. போடா டே போடா 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 அப்படின்னு அந்த மாதிரி அவன் எங்களை கூட்டின்னு கூப்பிடுறாங்க. அது எப்படி இருக்கு? எங்க தமிழ்நாட்டில் போட்டிடுறீங்களா? நம்ம தம்பி ஒருத்தர் போட்டியிடல, அங்கே யாராவது போட்டியிடுற மாதிரி ஆள் இருந்தால் ஒரு 2 3 பேர் பிடிச்சி கொடுங்க. அவன் வேலையே எனக்கு எதிராக செய்யணும்னு இருக்கான். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இந்த நீ எப்படி அவனுக்கு எடுத்து கொடுத்த? என்னகிட்ட இருந்து அதை என்னை ஒரு 10 நாளா இப்ப தம்பி எல்லாம் சின்ன வரைகிறதா வேணாமான்னு வரைஞ்சி நீ பாட்டுக்கு போ, ஒரு தேக்க இருக்குல்ல அதை எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல இப்படி அநியாயமா வஞ்சித்து அந்த சின்னத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கிறவனை திட்டுறதுக்கு பதிலா சின்னத்தையே காப்பாற்ற முடியல, இவர் என்னத்தை நாட்டை காப்பாற்ற போறாரு அப்படின்னு. உன் வீட்டுல முதல்ல ஒரு கிண்ணத்தை காப்பாத்துறாடே, என்னை வந்து சின்னத்தையே இவர் இப்படி நாட்டை காப்பாத்துவாரு. செத்து போன அநியாயமா அப்படி செத்து போயிட்டேடா டே, நீ எல்லாம் என்னடா அப்படின்னு என்னை திட்டு. செத்தவனை வெட்டினவனை விட்டுக்கிட்டு செத்தவனை போட்டு ஒரு ஆள் என்னடா அப்படி செத்து போய் கிடக்குற? வெட்டினவனை விட்டுருது, சின்னத்தை தூக்கிட்டு போனவனை திட்டாம ஏண்டா அவரோட ஆண்மகனா இருந்தா நேர நின்று நீ கத்தி வச்சுக்க நானும் கத்தி வச்சுக்கிறேன், நீ கடப்பாறை வச்சிருக்க நானும், நீ கோடாரி வச்சிருக்க நானும் கோடாரி, நீ எல்லாத்தையும் காளி மாதிரி 6 கைக்கு ஒரு அருவா வச்சுக்கிற, நான் வெறுங்கையோட நிக்கணும்ன்ற. சரி வாடா வெறுங்கையோட மோதுவா. அது முக்கியம் இல்ல. என் தம்பி தங்கைகளுக்கு, என் உடன் பிறந்தார்களுக்கு, என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்வேன், நீ தனி மனிதனை தலைமை இருக்கக்கூடாது, தத்துவத்தை தான் தலைமை இருக்கணும். நான் இருப்பேன் போயிடுவேன், இவர் இருப்பாரு போயிடுவாரு, அவங்க இருப்பாங்க போயிடுவாங்க, ஆனால் தத்துவம் அப்படியே இருக்கும். அதை புரட்சியாளர் ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவனுடைய செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை. அது அப்படியேதான் இருக்கும். அதை யாராவது ஒருத்தன் தொடருவான். இப்ப நாம தொடங்கினோமா தொடரும். தொடங்கியது யாரு? சி பாதித்தனார். நோக்கம் என்ன? இதே நோக்கம்தான். தலைவர் நமக்கு தந்தது என்ன? காசு இல்லை, கனவு, கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கை. என்ன கொள்கை? அடிமை தேசினத்தின் உரிமை, விடுதலை. இந்த புனித கனவு. ஆனால் நம்ம என்ன அது இடைவெளி வந்துச்சா? விட்டறதுல இருந்து தொடரும். இது ஒரு தொடர் ஓட்டம், ரிலே ரேஸ், அவ்வளவுதான். அது மாதிரிதான் நீ பார்க்கணும். சின்ன என்ன சின்னத்தை விடு, உன்னுடைய எண்ணத்தை கடத்து, மக்களுக்கு கடத்து. நீ என்ன செய்ய போறேன்னு பாரு, என்ன செய்யறதுக்கு நம்ம வந்திருக்கோம்ங்கிறத சொல்லு, அவ்வளவுதான் நம்ம வேலை. நீ இந்த மண்ணில் செய்ய வேண்டிய முதற் புரட்சி, பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை அடித்து நொறுக்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதான் நீ செய்ய வேண்டியது. நீ பணம் இருந்தா தாண்டா அரசியல் செய்ய முடியும். என்ன தெரியுமா, நீங்கள காசு இல்லாம எப்படி தெரியுமா இது தேர்தலை சந்திப்பீங்க அப்படின்னு. காசு இல்லாம எப்படி தேர்தலை சந்திக்கிறது நீ என் கட்சியில சேர்ந்து கத்துக்க. நல்லா இருக்குல்ல, வந்து கத்துக்க. ஒருத்தர்லாம் என்கிட்ட சொன்னாங்க, அண்ணே ஒவ்வொரு தொகுதிக்கு 150 கோடின்னு. யாரு? திராவிட மாடல் எல்லாம் முதல்ல போய் வச்சாச்சுங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு மட்டும் சொல்றா, ஒரு தொகுதியில் எங்க வச்சிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் பிரிச்சு அங்கங்க ஒரு பிரிச்சதை காட்டுறா, நாங்க முகமுடியை போட்டு எடுத்துக்கிறோம்டா, போய் ரொம்ப கஷ்டமா இருக்குடான்னு. அது மாதிரி அவங்க தம்பி, பாவப்பட்ட மக்களின் கடைசி புகலிடம் கடவுள், அயோக்கிய அரசியல்வாதிகளின் கடைசி புகலிடம் காசு. பாவப்பட்ட மக்கள் இருக்கான்ல, அவன் கடைசியா கடவுள்கிட்ட போய் முறையிட்டாதான் நல்லா நடந்துன்னு நினைப்பான். இந்த திருட்டு பைய, அயோக்கிய பைய அரசியல் தலைவர்கள் இருக்கான்ல, அவன் கடைசி புகலிடம் காசு. காசு இருந்தா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான்.